வெல்கம் டு சுபார்ஸ். இன்றைக்கி ஆரி நாடாவை எப்படி சுற்றலான்னு பார்ப்போம். ஆரி நாடா சுற்றுறது இப்போ நான் உள்ளே இருக்க ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் இருக்கணும். இந்த ஃப்ரேம் நான் பாருங்கள், இந்த பிசுறாக இருக்கும் பார்த்தீங்களா, இது துணியை டேமேஜ் பண்ணும். நல்ல துணியை நம்ம பண்ணுறப்ப நமக்கு டேமேஜ் பண்ணும். அதனால் இந்த ஃப்ரேமுக்கு இந்த நாடாவை நம்ம சுற்றி நல்லா காய விட்டு ஒர்க் பண்ணோம்னா நமக்கு எந்த மெட்டீரியல் போட்டாலும் பயம் இல்லாமல் போடலாம். அதனால தான் அதை எப்படி சுற்றலான்னு இன்றைக்கி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் எல்லா மெட்டீரியல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அப்போவே சொன்னேன் செகண்ட் வீடியோ நான் எப்படி நான் இதை போடுவேன்னு. இப்போ இதை நான் போட்டுட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பிசுறே இல்லாமல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கட் பண்ணிவிட்டு அந்த நாட்லாம் எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா அந்த நாடா நீட்டாக இருக்கிற சைடாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் இடமா அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே சைடு அந்த ஃப்ரேமோட நாலா பக்கமும் லைட்டாக அங்கங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. விட்டு விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? அப்ளை பண்ணிவிட்டு லெஃப்ட் கையில் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே க்ளூ அப்ளை பண்ணோமோ அங்கேருந்து க்ராஸாக வைக்கிறேன். இப்போ இந்த நாடாவை க்ராஸாக வச்சு ரொட்டேட் பண்ண போகிறேன். நேராக பண்ணக்கூடாது. ஸோ க்ராஸாக வச்சு அடுத்தது இப்போ ஒரு ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது ரொட்டேட் பண்ணுறப்ப ரொட்டேட்டுக்கு முக்கால் பகுதியை விட்டு மீதி பகுதியை ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் க்ராஸாக அது வர்றப்ப அழகாக வரும். கொஞ்சம் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி நீங்கள் சுற்றுறப்ப கீழே இந்த பண்டலையும் ஒரு தடவை சுற்றிக்கோங்க. ஏன்னா ஃப்ரேம் வளையமான ஃப்ரேம் இல்லையா? ஸோ கீழே நமக்கு சிக்காகும். இந்த மாதிரி அந்த க்ளூ இருக்கனால டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கையை வச்சு வச்சு டைட்டாக பிடிச்சி மெதுவாக பண்ணுங்க. க்ராஸாக அப்படியே மெதுவாக சுற்றுங்க. மேலே மேலே திருப்பி போடாதீங்க, அது மாதிரி திக்காயிரும், ஃப்ரேமே திக்காயிரும். ஸோ லைட்டாக அப்படியே அந்த போட்டதுக்கு இது நமக்கு வெளியே தெரியணும். இது மட்டும் நீங்கள் அந்த கோடை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாடாலே 2 கோடு இருக்கும். கீழே இருக்க கோட்டுக்கு அப்படியே சுற்றிட்டே வரணும். நம்ம மேலே இருக்க சுற்றுனதுக்கு அடுத்து சுற்றுறது கீழே இருக்க கோட்டுக்கு நம்ம லைன் வச்சு சுற்றணும். இந்த நாடாவை பார்த்தீங்களா, இதுவும் சேர்ந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமை விட்டு விட்டு வெளியே சுற்றி வைக்கணும். இல்லைனா இதுவும் சுற்றிக்கிறோம் உங்களுக்கு. மெதுவாக பண்ணுங்கள், ஓகேவா? பொறுமையாக பண்ணுங்கள். நான் அதனால தான் உங்களுக்கு வீடியோ மெதுவாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கங்கே விட்டு போயிடுச்சுன்னா கொஞ்சம் இடமா நீங்கள் போட்டுக்கோங்க க்ளூ. ரொம்ப லென்த்தாக க்ளூ போடாதீங்க, டக்குன்னு அது காஞ்சிரும். அப்புறம் போட்டும் யூஸ் இருக்காது. மெதுவாக போடுங்க. இந்த மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி மெதுவாக போட்டு க்ராஸாக, எப்படி க்ராஸாக போடுறேன் பாருங்கள். நல்லா ஜூம் வச்சு பாருங்கள் வீடியோவை. க்ராஸாக அப்படி 1 2 2 தடவை சுற்றுறேனா? இப்போ 3ஆவது தடவை சுற்றுறேன் பாருங்கள். எவ்வளோ க்ராஸாக சுற்றுறேன் பாருங்கள். டைட்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சிக்காயிடக்கூடாது. இந்த மாதிரி மெதுவாக அந்த க்ளூ எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணோமோ அவ்வளோ தூரம் சுற்றுங்க. இப்போ 4 தடவை சுற்றுனதுக்கு இந்த பண்டலையும் நம்ம 4 தடவை ஃப்ரேமை விட்டு இப்படி சுற்றி வெளியே கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இது சுற்றிக்கிறோம், சிக்காயிரும். அப்பப்போ இதையும் நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறப்ப ஃப்ரேமில் சுற்றுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பி இப்படியே சுற்றுங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி வரணும். தூக்கி இருக்கக்கூடாது, அமுங்கி இருக்கணும். ஃப்ரேமோட ஷேப்புக்கே அப்படியே அந்த நாடாவும் வரணும். அந்த மாதிரி நமக்கு டைட் வச்சு நம்ம போடணும். ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, ரொம்ப லூஸும் பண்ணிடாதீங்க. மீடியமான டைட்டில் அப்படியே டைட் வச்சுக்கிட்டே இருங்க. நம்ம க்ளூ இருக்கனால அதை பிடிச்சிக்கிறோம். நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் பண்ணுறது நைட்டு பண்ணுங்கப்பா. ஏன்னா நைட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை நல்லா அதை க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வச்சிட்டிங்கன்னா காலையில் அது காஞ்சிரும். நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறப்ப ஃப்ரேம் நமக்கு ரெடி ஆயிரும். சரியா? ஒர்க் செஞ்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்தில் நமக்கு காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நல்ல ஒரு 2-3 மணி நேரமாவது இதுக்கு தேவைப்படும் காயறதுக்கு. அதனால் நைட் நீங்கள் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள், ஓகேவா? ஆரி மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோவில் போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? எல்லாமே பாருங்கள். ஓகே, இப்போ ஃபுல்லாக பாருங்களேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, முடிய போகுது. மெதுவாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த இடம் தான் பாக்கி இருக்குது. இந்த இடத்துல மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணுறேன். லாஸ்ட் வரைக்கும் சிக்கே ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் பண்டலையும் நீங்கள் அப்பப்போ சுற்றிக்கணும். மீதி இருக்கிற கீழே இருக்க பண்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சுற்றிக்கணும். இந்த மாதிரி 4 பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது சுற்றுறது எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிரும்ப்பா.
அதனால் பொறுமையாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் பண்ணிவிட்டு வச்சுட்டு தூங்கிடுங்க. நான் 3 தடவை மேலே நான் சுற்றுனேன்னா கீழே பண்டலையும் 3 தடவை அந்த சிக்கு எடுத்துக்கணும். 1, 2, 3 இந்த மாதிரி எடுத்தால் தான் கீழே பாருங்கள் கரெக்டாக நமக்கு அடுத்து வரும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு மேலேயும் கரெக்டாக வரும், கீழேயும் சிக்காகாமல் இருக்கும். சரியா? திருப்பி திருப்பி மெதுவாக பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் போடுவேன் பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தரேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் சூர்யா மார்க்கெட்டிங்கில் எல்லாமே கிடைக்கிது. இல்லைன்னா நீங்கள் வந்து பூஜா மார்க்கெட்டிங்லேயும் கிடைக்கிது. பூஜா மார்க்கெட்டிங் வந்து நமக்கு அம்மன் சன்னதியில் இருக்குது. அங்கே எல்லாமே கிடைக்குதுங்க. உங்களுக்கு எல்லா ஒரு மெட்டீரியல் அங்கே இருக்கும். அஃபோர்டபுள் ப்ரைஸும் நமக்கு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கிது. அதனால் நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மதுரையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வேறு வெளியூர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆரி கிட் எங்கே கிடைக்கும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். கடைசிலாம் இருக்கும். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஹோல்சேல் கடையாக பார்த்து நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கினீங்கன்னா அதிகமாக இருக்கும். அங்கே வாங்கினீங்கன்னா ஹோல்சேலில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நமக்கு மெட்டீரியலும் நிறைய வாங்கலாம். குவான்டிட்டி அளவுமே நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப மெதுவாக அப்படியே சுற்றிட்டே வாங்க. பொறுமையாக பண்ணுங்கள். சரியா? நம்ம பழகுறப்ப வந்து நார்மலாக நம்ம அந்த பாப்லின் கிளாத்தில் பழகுறப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இது சுற்ற வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஆனால் நம்ம சில்க் மெட்டீரியல்ன்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். சில நேரம் வந்து நம்ம வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல்லாம் பார்த்தா நம்ம ஃப்ரேமில் மாட்டினோன்னே ரொம்ப பெருசாக அந்த ஹோல்ஸ்லாம் தெரியும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேமில் வந்து இந்த நாடா சுற்றினாதாங்க தைரியமாக நம்ம பண்ண முடியும். அதனால ஒரே நாள் தான் இது வேலை. கொஞ்சம் சிரமம் பார்க்காம நல்லா நீங்கள் இதை ஒட்டி காய விட்டுட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் லைஃப்லாம் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரேமை. சரியா? இது பண்ணணுமான்னு சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. ஒன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து ஒர்க் பண்ணுறப்ப பயம் இல்லாமல் பண்ண முடியும். பாருங்கள் சிக்காகாமல் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும். சுற்றி 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 இப்படி வர்றப்ப தான் அது கரெக்டாக அந்த நாடா வந்து நீட்டாக வரும். இப்போ ஃபுல்லாக முடிச்சிட்டேன் நான். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். லாஸ்ட்டு அந்த நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு அந்த ஃப்ரேம் மூடுற அளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அந்த முடிகிற இடத்துல கொஞ்சம் நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அதுதானே ஹோல் இதுக்கு அதுதான் க்ரிப்பே. இவ்வளோ தூரம் நம்ம சுற்றுனது பெருசு இல்லை. இப்போ லாஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே க்ரிப் இது தான். அதாவது ஒரே ஒரு நாட் போட்ட மாதிரி இது. அதனால் ஃபுல்லாக 4 பக்கமும் அதுக்கு நல்லா மேலே கீழே எல்லா பக்கம் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் க்ளூ எதுவுமே தெரியாது. நல்ல க்ரிப்பாக இருக்கும். நல்லா ஒட்டிட்டு அந்த எட்ஜு பார்ட்டை நல்லா கொஞ்சம் நேரம் அமுக்கி பிடிச்சிக்கோங்க. அமுக்கி பிடிச்சா தான் அது நல்லா ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா அமுக்கி நிறைய க்ளூ நான் போடுவேன். நீங்களும் கொஞ்சம் நிறைய அந்த இடத்துல க்ளூ போட்டுக்கோங்க. மேலே கீழே எல்லா பக்கமும் போடுங்கப்பா. நிறைய போட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கி பிடிச்சிக்கோங்க. சரியா? இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ரொம்ப முக்கியமான ஒன்று இது. இன்றைக்கி அதனால தான் நான் வீடியோஸ் எதுவும் வேறு வீடியோ போடாமல் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியலை. மெட்டீரியல் எனக்கு டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு கொண்டு வந்து என்கிட்டயே காட்டுறாங்க. அவங்க எல்லாருக்கும் இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரேமில் வந்து இதை மாட்டுறப்ப தான் நமக்கு துணி வந்து நம்ம பயம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். சரியா? அவ்வளோதான். என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நல்லா காயட்டும். நைட் ஃபுல்லாக காயட்டும் இது. காலையில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒர்க் பண்ண எடுத்துக்கலாம். சரியா? நான் 1 மந்த் கோர்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பாருங்கள். நிறைய ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய ஈஸியான பேக் நெக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். கிராண்டான பேக் நெக் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கட் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்கு, அதே மாதிரி இன்னொன்று என்ன நம்ம நெட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள். என் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். திருப்பி நான் போடுறேன் பார்த்தீங்களா க்ளூ. ஏன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் விட்டு விட்டு போகிற மாதிரி இருக்குது. நல்லா கொஞ்சம் நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. முடிகிற இடத்துல போட்டு நல்லா காய விட்டுருங்க. சரியாம்மா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. சரியா? எப்போனாலும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஓகே? இப்போ காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. ஃப்ரேமு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரேமில் எப்படி மாட்டலாம், எப்படி துணியெல்லாம் மாட்டலாம் நான் இதுக்கு ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.